குருச்சேத்திர யுத்தத்தில் வென்று கௌரவர்களை அழித்து அஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டிக் கொண்டார் தருமர். அப்போது தருமரிடம் வியாசர் கூறினார், குந்தியின் மகனே, யாகம் செய்வதற்காக சித்ரா பௌர்ணமி அன்று உனக்கு தீட்சை அளிக்கப்படும். எனவே அஸ்வமேத யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய். உத்தம லட்சணங்கள் பொருந்திய குதிரையை சாஸ்திரப்படி அனுப்பிவை. அந்த குதிரை இந்த உலகத்தை சுற்றி வரட்டும் என்றார் வியாசர். அதை கேட்ட தருமர் கூப்பிய கைகளோடு வியாசரிடம், குருதேவா, யாக குதிரையுடன் காவலுக்கு யாரை அனுப்ப வேண்டும் என்பதையும் நீங்களே தெரிவிக்க வேண்டுகிறேன் என்றார். அதற்கு வியாசர், தருமா, அர்ஜுனன் போகட்டும். தெய்வீக அஸ்திரங்கள், திவ்ய கவசம், உயர்தர வில், எடுக்க எடுக்க குறையாத 2 அம்பார தூணிகள் ஆகியவற்றுடன் அர்ஜுனன் குதிரையின் பின்னால் போகட்டும். பீமனும் நகுலனும் தேசத்தை காப்பாற்றட்டும். குடும்ப தேவைகளை சகாதேவன் கவனிக்கட்டும் என்று வழிகாட்டினார் வியாசர். மகாபாரதத்தில் குருசேத்திர போர் முடிந்து பரீட்சித்து பிறந்த பின்னர் நடந்த சம்பவம் இது. கண்ணனது கட்டளைப்படி தருமபுத்திரர் அஸ்வமேத யாகம் செய்ய தீர்மானித்தார். அப்போதுதான் மேற்கூறிய வழிமுறைகளை சொல்லி வழிகாட்டினார் வியாசர். யாக தீட்சைக்கான காலம் வந்தது. சித்ரா பௌர்ணமி அன்று தருமருக்கு முறைப்படி தீட்சை அளிக்கப்பட்டது. உத்தம லட்சணங்கள் பொருந்திய குதிரை வியாசர் மூலம் சாஸ்திர முறைப்படி அனுப்பி வைக்கப்பட்டது. வியாசரையும் தருமரையும் வணங்கிய அர்ஜுனன் சந்தோஷத்துடன் ஆயுதங்களுடன் யாக குதிரையை பின்தொடர்ந்தான். அர்ஜுனன் கிளம்பும் முன் தருமர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, குருசேத்திரத்தில் ஏற்கனவே உறவினர்களை இழந்த அரசர்களை நீ போராடி கொன்றுவிடாதே. உயிர் வதை செய்யாமல் வென்றுவா என்று கூறி வழி அனுப்பினார் தருமர். போன இடங்களிலெல்லாம் யாக குதிரைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. தருமபுத்திரரின் யாக குதிரையை எதிர்த்து வேறு யார் போரிடுவார்? அதுவும் கண்ணனின் அருள் பெற்ற அர்ஜுனன் குதிரையின் காவலனாக வரும்போது எங்கிருந்தாவது போர் மூளுமா? குதிரையை கண்ட எல்லோருமே வணங்கி மரியாதை செய்தனர். இருந்தாலும் ஒரு சில இடங்களில், இவன்தான் நம் உறவினர்களை கொன்றவன், கண்ணன் இல்லாமல் வந்திருக்கிறான், பிடியுங்கள் அடியுங்கள் என்று கூறி அர்ஜுனனுடன் போர் செய்தனர். ஆனால் அவர்களையெல்லாம் சுலபத்தில் ஜெயித்துவிட்டு சிந்து தேசத்தில் நுழைந்தான் அர்ஜுனன். சிந்து தேச வீரர்கள் அர்ஜுனனை கண்டு, நம் அரசர் ஜெயத்ரதனை கொன்ற பாவி இவன்தான், இவனை சும்மா விடக்கூடாது, வாருங்கள் என்று கூவியபடி ஒட்டுமொத்தமாக அர்ஜுனன் மேல் பாய்ந்தனர். அர்ஜுனன் சர்வ சாதாரணமாக அவர்களையெல்லாம் வென்ற பிறகு இன்னும் யார் வருகிறீர்கள் என்பது போல பார்த்தான். அப்போது திருதராஷ்டிரனின் மகளான ஜெயத்ரதனின் மனைவி துச்சலை ஒரு குழந்தையுடன் அழுதபடி ஓடி வந்தாள். அவள் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, இந்த குழந்தையை பார். உன்னால் கொல்லப்பட்ட ஜெயத்ரதனின் பேரன் இவன். ஏற்கனவே தந்தையை இழந்த துக்கத்தில் இருந்த இவனின் தகப்பன் இப்போது நீ இங்கு வந்திருப்பதை அறிந்ததும் பயத்திலேயே இறந்துவிட்டான். இப்போது இந்த நாட்டுக்கு அரசனும் இல்லை, இந்த குழந்தைக்கு தந்தையும் இல்லை. உன் சகோதரியான எனது பேச்சை கேள், கோபத்தை விடு, போரை நிறுத்து என்று வேண்டினாள். போர் நின்றது. அதன் பிறகு அந்த யாக குதிரை தமிழ்நாட்டில் உள்ள மதுரைக்கு அருகில் இருந்த மணலூருபுரம் வந்து சேர்ந்தது. அப்போது மதுரை நகர் கடம்பவனமாக இருந்தது. அருகில் இருந்த மணலூருபுரத்தில் இருந்தபடி பாண்டிய மன்னர் அரசாண்டு வந்தார். அவருடைய மகளான சித்ராங்கதையை திருமணம் செய்து கொண்ட அர்ஜுனன்
அவள் மூலம் பிறந்த பப்ருவாகனன் என்ற குழந்தையை பாண்டிய மன்னருக்கு தத்து கொடுத்தான். யாக குதிரை அங்கு வந்த நேரத்தில் பப்ருவாகனனே மணலூருபுரத்தை ஆட்சி செய்து வந்தான். யாக குதிரை வந்திருக்கும் தகவல் பப்ருவாகனனை எட்டியது. உடனே பப்ருவாகனன், பெரியப்பா நடத்தும் யாகம், அதுவும் யாக குதிரைக்கு காவலாக என் தந்தை வந்திருக்கிறார். அவருக்கும் குதிரைக்கும் சகல மரியாதைகளையும் செய்ய வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் வந்து அர்ஜுனனை வணங்கினான். ஆனால் அர்ஜுனன் அதை கண்டு மகிழாமல் கோபப்பட்டான். அர்ஜுனன் பப்ருவாகனனிடம், பப்ருவாகனா, என் மகனா, நீ சத்திரிய தர்மத்தை மீறலாமா? என்னுடன் நீ சண்டை போட்டிருக்க வேண்டாமா? ஆண்மகனா நீ பெண் பிள்ளை போல நடந்து கொள்கிறாயே. இப்படிப்பட்ட நீ வாழ்வதை விட இறப்பதே மேல் என்று அவமானப்படுத்தினான். தன் தந்தையின் தகாத வார்த்தைகளை கேட்டு பப்ருவாகனன் தலைகுனிந்து நின்றான். அப்போது அங்கு வந்த நாகக்கன்னியான உலூபி பப்ருவாகனிடம் கூறினாள், மகனே, உன் தந்தையின் மனைவியரில் ஒருத்தியான நான் உனக்கு தாய்முறை ஆவேன். எனது பேச்சை கேள். உன் தந்தையுடன் போரிடு, அதுவே அவருக்கு மகிழ்ச்சி தரும் என்று பப்ருவாகனனை தூண்டிவிட்டாள். உடனே பப்ருவாகனனும் போருக்கு தயாரானான். உடனே குதிரையை பழக்கப்படுத்துவதில் தேர்ச்சி பெற்ற சிலரை அழைத்து, இந்த யாக குதிரையை பிடித்து கட்டுங்கள், நடப்பதை பார்த்துவிடலாம் என்று ஆணையிட்டான். இதை கண்டு மகிழ்ந்த அர்ஜுனன், இவன் சரியான வீரன்தான் என்று மகிழ்ந்து தன் மகனுடன் போரிட ஆயத்தமானான். கடும் போர் மூண்டது. அர்ஜுனன் தலை சிறந்த அம்புகளை ஏவி பப்ருவாகனன் தேரில் பறந்த அன்ன கொடியை அறுத்ததுடன் அவனது தேர் குதிரைகளையும் கொன்றான். வேறு வழியின்றி தேரை விட்டு கீழே இறங்கிய பப்ருவாகனன், தந்தையே, இனியும் உங்களை விடப்போவதில்லை. என் அம்புகள் வருகின்றன, தயாராகுங்கள் என்றபடி அர்ஜுனன் மீது அம்பு மாறி பொழிந்தான். மகன் மேல் கொண்ட பாசத்தால் அர்ஜுனன் அந்த அம்புகளை தடுத்தானே தவிர பப்ருவாகனனை அதிகமாக துன்புறுத்தவில்லை. ஆனால் கோபவயப்பட்ட பப்ருவாகனன் பாம்பை போல் சீறி தீ போல ஜொலித்து அழிவை உண்டாக்கும் ஏராளமான அம்புகளை ஏவி அர்ஜுனனின் மார்பை தாக்கினான். சக்தி மிகுந்த அந்த அம்புகள் அர்ஜுனனின் மார்பை பிளந்தன. எதிர் தாக்குதல் நடத்தக்கூட நேரமில்லாத அர்ஜுனன் இறந்து கீழே விழுந்தான். அதை கண்ட பப்ருவாகனன் தந்தையின் முடிவை எண்ணி மயங்கி தானும் கீழே விழுந்தான். இந்த தகவல் மணலூருபுரம் முழுவதும் பரவியது. அர்ஜுனன் மனைவியான சித்ராங்கதை போர்க்களத்துக்கு ஓடி வந்து கணவனின் உடல் மீது விழுந்து கதறினாள். அர்ஜுனனின் மற்றொரு மனைவியான நாகக்கன்னிகை உலூபியோ எல்லாவற்றையும் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த சித்ராங்கதைக்கு மனது பொறுக்கவில்லை. நாகக்கன்னிகையே, தேவர்களாலும் வெல்ல முடியாத வீரர் இன்று தரையில் கிடக்கிறார் பார். இவர் உனக்கு என்ன தீங்கு செய்தார்? பிள்ளையின் மூலம் தந்தையை கொன்று பெரும் பாவம் செய்துவிட்டாய். எனினும் சிறிதும் துக்கப்படாமல் இருக்கிறாயே, இதுதான் உனது பதிவிரதா தர்மமா? இவரை உயிருடன் வர செய், இல்லையெனில் நானும் உயிர் துறப்பேன் என்று அர்ஜுனன் பக்கத்தில் வந்து படுத்துவிட்டாள் சித்ராங்கதை. அதே நேரம் மயக்கம் தெளிந்து எழுந்த பப்ருவாகனனுக்கு தந்தையின் முடிவும் தாயின் நிலையும் மிகுந்த துயரை உண்டாக்கின. பப்ருவாகனன் உலூபியின் பக்கம் திரும்பினான். நாகக்கன்னிகையே, உன் பேச்சை கேட்டு என் தந்தையும் குருவும் ஆனவரை கொன்றுவிட்டேன். இதற்கு பிராய்ச்சித்தமே கிடையாது.
இதோ நானும் என் தாயுடன் சேர்ந்து உயிர் துறக்கப் போகிறேன் என்று புலம்பினான். அப்போதும் உலூபியிடம் எந்தவித மாற்றமும் தெரியவில்லை. சொல்லி வைத்தாற்போல் அந்த நேரத்தில் கண்ணன் அங்கு வந்தார். அவரும் அர்ஜுனன் உடல் அருகில் உட்கார்ந்து அழத் தொடங்கினார். ஆனால் அவர் பார்வை முழுவதும் உலூபியின் மீதே இருந்தது. அதை பார்த்த உலூபி, கண்ணா, என்ன இது? அர்ஜுனனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று மற்றவர் அழலாம், நீங்கள் அழலாமா? அழுகையை நிறுத்துங்கள். நீங்கள் உத்தரவிட்டால் அர்ஜுனனை உயிருடன் எழச் செய்கிறேன் என்றாள். உடனே கண்ணன் தன் கண்களாலேயே உலூபிக்கு உத்தரவு தந்தார். உலூபி தன் மனதில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவன மணியை நினைத்தாள். உடனே அவள் கையில் வந்து சேர்ந்தது அந்த மணி. அதை அர்ஜுனன் மீது வைத்தாள் உலூபி. மறுகணம் தூக்கத்தில் இருந்து எழுபவனைப் போல எழுந்தான் அர்ஜுனன். எழுந்த அர்ஜுனன் தன்னை சுற்றி இருந்த சித்ராங்கதை, கண்ணன் ஆகியோரை பார்த்தான். இது போர்க்களம், நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்றான். பின் அர்ஜுனன் உலூபியின் பக்கம் திரும்பி, உலூபி, என் மகனை விட்டே என்னை கொல்லச் செய்து பிறகு என்னை உயிர் பிழைக்கச் செய்திருக்கிறாயே, ஏன் என்று கேட்டான். சொல்லலாமா என்பது போல கண்ணனை பார்த்தாள் உலூபி. கண்ணனும் தலையசைத்து அனுமதி கொடுத்தார். உலூபி சொல்லத் தொடங்கினாள். நாக கன்னிகையான நான் கங்கையில் இருந்தபோது வசுக்கள் எல்லோரும் நம்மில் ஒருவரான பீஷ்மரை அர்ஜுனன் முறை தவறி கொன்றுவிட்டான் என்று உங்கள் மீது கோபம் கொண்டு உங்களை சபித்துவிட்டனர். தட்சனின் மகனான வசு என்பவளுக்கு பிறந்த புதல்வர்கள் 8 பேர் வசுக்கள். இவர்களுள் இளையவரான பிரபாசனே பூமியில் பீஷ்மராக வந்து பிறந்தார். இதை அறிந்த என் தந்தை அவர்களிடம் போய் உங்களுக்காக வேண்டினார். அவர்களும் மனமிரங்கி, அர்ஜுனனுக்கு மணலூரு புறத்தில் மகன் ஒருவன் இருக்கிறான், அவன் அர்ஜுனனை போர்க்களத்தில் வீழ்த்துவான். அப்போது நீ உன்னிடம் இருக்கும் சஞ்சீவன மணியால் அர்ஜுனனை பிழைக்க செய் என்றார்கள். அதனால்தான் நான் இப்படி செய்தேன். இல்லையெனில் நீங்கள் கொடுமையான நரகத்தில் விழுந்திருப்பீர்கள் என்று சொல்லி முடித்தாள் உலூபி. உலூபி சொன்னதை ஆமோதிப்பது போல கண்ணன், அர்ஜுனா, காரணம் விளங்கியதா எனக் கேட்டார். பின் அர்ஜுனன், கண்ணா, நடந்ததை விடு, இனி நடக்கப் போவதை கவனிக்கலாம். எப்போதும் உன்னுடன் இருக்கும் நான் உன் துணையில்லாமல் தனியே வந்தது தவறு. பிடி பொறுப்பை, இனி எங்களை வழி நடத்துவது உனது பொறுப்பு என்று கண்ணனை வணங்கினான். உலூபியும் சேர்ந்து கண்ணனை வணங்கினாள். அதன் பிறகு யாக குதிரையின் பயணம் தொடர கண்ணன் அருளால் அஸ்வமேத யாகம் சிறப்பாக நடைபெற்றது.